அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்பொழுது வரிசையாக மாந்தியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 12 ராசி கட்டத்தில் மாந்தி 7, 8, 9ஆம் பாவகங்களில் நின்றால் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் பாவகத்தில் மாந்தி நின்றால் களத்திரத்திற்கு தோஷம் ஏற்படும், கண்டம் ஏற்படும், இள வயதிலேயே சீக்கிரமே திருமணம் முடித்து சீக்கிரமே களத்திரத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்று இறப்போ அற்ப ஆயுள்னாலோ களத்திரத்திற்கு, அல்லது இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர் திருமணம் முடித்து கொஞ்ச நாள்லேயே அந்த முதல் குழந்தை பிறக்கமே என்னை விட்டு போயிட்டாருங்க, எங்கே போனார்னே தெரியல அப்படின்ட்டாங்க. கணவன் மனைவி யாருனாலும் அப்படித்தான். அதே போல் திருமணமான சில நாட்களிலேயே களத்திரத்தில் யாரோ ஒருவர், யாருக்கு 7ல் மாந்தி இருக்கோ சரிங்களா, அவங்களுடைய அந்த ஆப்போசிட் துணைவர் வேற ஒருத்தரோடு ஓடி போயிடுவாங்க. ஒரு சரியான நண்பர்கள் அமைய மாட்டாங்க, தொழில் கூட்டாளிகளும் சரியான அமைய மாட்டாங்க, அமைஞ்சாலும் ஏமாத்துகிற துரோகிகளாக தான் இருப்பாங்க. நண்பர்களால் இவங்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் வரும். ஒரு நிரந்தரமான ஒரு சரியான ஒரு வருமானம் என்பது இருக்காது, ஒரு நிம்மதிங்கிறது வாழ்க்கையில் இருக்காது. களத்திரத்தினால இவங்களுக்கு மன உளைச்சல் தான். களத்திரத்திற்கு நோய் வரும் கண்டிப்பாக. அவங்களுக்கு குணப்படுத்த முடியாத ஏதாவது ஒரு நோய் வந்துடும் இந்த 7ல் மாந்தி நின்றால். சரிங்களா? இப்போ 8ல் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8ல் மாந்தி நின்றால் என்ன செய்யும் அப்படின்னா, 8ல் மாந்தி மாரகஸ்தானத்தில் மாந்தி நிற்கிது இல்லையா, தாய் தந்தையருக்கு ஆகாது. அவங்க எப்பயுமே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். பங்காளிகளே துரோகிகளாக மாறுவாங்க, எதிரிகளாக மாறுவாங்க. ஜாதகரின் பெற்றோரோ அல்லது ஜாதகரோ விஷம் அல்லது ஆயுதங்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அதே போல் இவங்களுக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களும் ஏற்படும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும் 8ல் மாந்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஜாதகருக்கு கூட்டு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது என்ன கூட்டு மரணம் அப்படின்னா, இப்போ ஒரு விபத்து நடக்குது, ஒரு பஸ் விபத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 12 பேர் சாராங்க, ஒரு 20 பேர் சாராங்க, அல்லது ஒரு போட்டில் போனாங்க, ஒரு அப்படியே கவுந்துருச்சு, ஒரு 40 பேர் செத்தாங்கன்னு வருது இல்லையா. விமான விபத்து நடந்துச்சு, ஒரு 200 பேர் 150 பேர் செத்துட்டாங்கன்னு வருது இல்லையா. அது மாதிரி ஒரு கூட்டு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. நான் கடைசியில் சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? சரி, இப்போ 9ஆம் இடத்தில் மாந்தி நின்றால், 9ஆம் இடத்தில் மாந்தி நின்றால் தந்தை ஸ்தானத்தில் நிற்கிது இல்லையா, தந்தைக்கு மிக பயங்கரமான மன உளைச்சல் இருக்கும். எப்பயுமே மனக்கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தை பற்றியோ இல்லாட்டா பிள்ளைகளை பற்றியோ எப்பயுமே இருக்கும் கவலை. அவரால் வேலை பார்க்குற இடத்துலேயே ஒரு நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. மனக்கவலைகளுக்குள்ளே அந்த தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் மன உளைச்சலாக தான் இருப்பார் எப்பயும். சரிங்களா? இப்போ அவர் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் எந்த பலனும் இல்லாமல் தான் இருக்கும். தீர்த்த யாத்திரை பலன் தராது. குழந்தைகளால் மன கஷ்டம் அந்த தந்தைக்கு ஏற்படும். இவர் சொல்வதை குடும்பத்திலும் சரி, பொது இடங்களிலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் சரி,
ஒருவேளை இவர் தொழிலாளியாகவே இல்லாமல் ஒரு உயர் அதிகாரியாகவே இருந்தால் கூட இவர் சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. இவர் சொல்லுக்கு மரியாதை என்பதே இருக்காது, குடும்பத்திலும் சரி பொது வெளியிலும் சரி. தந்தை நம்பிக்கைக்குரியவராக இருக்க மாட்டார். அதனால் யாரும் இவரை நம்பி எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும், விபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மாந்தி 7, 8, 9 இப்போ 3 இது பார்த்துருக்கோம். இந்த பாவகங்களில் நின்றால் இந்த மாதிரியான பலன்களை கெடு பலன்களை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வாங்க. ஆமாம், எந்த ராசி கட்டத்தில் நின்றாலும் எந்த பாவகத்தில் நின்றாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு பரிகாரம் இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு குழுவில் இருந்தீங்கன்னா அந்த குழுக்களில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் மாந்தி எந்த இடத்துல நிற்குதோ அதற்குரிய பலன்கள் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரி, வணக்கம்.